நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா, திரிக்கும் ஓவியங்கள். ஓவியம் என்றால் என்ன? ஹீரோயினி சார். என்னது? ஓவியானா கலவாணி படத்தோட ஹீரோயின். கலைனா எதிர்த்து விட்டு பொண்ணுன்னு என்கிட்ட எகத்தாலாம் பேசக்கூடாது, புரியுதா? பாரி, பாப்பாக்கு கோவம்லாம் வருது. சிரிக்காதீங்கடி, சைலண்டா இருங்க. ஓவியம் என்றால் பெயிண்டிங். அப்ப பெயிண்டிங் என்றால் என்ன? ஓவியம். ஓ, அவனா நீ? ஒரு நல்ல பெயிண்டிங்க்கு எது முக்கியமா தேவை? கற்பனை இல்ல. திறமை? அதுவும் இல்ல. அப்புறம் என்னடி? இந்த ஈஸியான கொஸ்டின் கூட உங்களுக்கு ஆன்சர் தெரியலையே. சார், பிராக்டிஸ் சார். இல்லப்பா, பெயிண்டிங்க்கு முக்கியமா தேவை பெயிண்ட். பெயிண்ட்டுக்கு முக்கியமா தேவை எது? அந்த பெயிண்ட் வாங்க காசு சார். சாரி சார். அந்த பயம் இருக்கட்டும். ஒரு பெயிண்டருக்கு முக்கியமா தேவைப்படுறது கை, அப்புறம் தூரிகை, அதாவது பிரஷ். பெயிண்டர்னா கையில பிரஷ் வச்சிருக்கணும். ஆனா பிரஷ் வச்சிருக்க எல்லாருமே பெயிண்டர் கிடையாது. அப்படி பார்த்தா காலையில எல்லாரும் தான் பிரஷ் பண்றோமே. ஏய், சிரிக்காதீங்க. ஷூ, அமைதியா இருக்க மாட்டீங்க. சைலன்ஸ். சார், இப்படிலாம் ஜோக் சொன்னா பயங்கரமா சிரிப்போம் சார். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சில பல டெக்னிக்லாம் உங்களுக்கு சொல்லியே தர மாட்டேன். சாரி சார். உலகத்திலேயே தலை சிறந்த கலை எது தெரியுமா? சார், நடனக்கலை சார். இல்ல. சார், எனக்கு தெரியும் சார். சொல்லு. இந்தியன் தாத்தா கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப கலை சார். சிறந்த கலை ஓவிய கலை மட்டும்தான்டா. அது ஏன்டா ஒருத்தரும் அவங்க சப்ஜெக்ட் தான் முக்கியம்னு சொல்றாங்க? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தெரியும்ல. புரிஞ்சிச்சு. உங்களுக்குள்ள இந்த கலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச படத்தை வரைஞ்சி ஏத்துவாங்க, பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சார் வரையணும்? இதோ பாருங்க, ஒரு புள்ளி கூட ஓவியம் தான். போங்க போங்க, போய் வரைஞ்சி ஏத்துவாங்க. வரைஞ்சிட்டீங்களா? ஏத்துருவாங்க பார்க்கலாம். இந்தாங்க சார். என்னடா இது? நீங்க தானே சார் சொன்னீங்க புள்ளி கூட பெயிண்ட்னு, அதான் ஒரு 50-60 புள்ளி வச்சேன். பாருங்கம்மா, புள்ளியை வச்சு கோலம் போட்டு வச்சுக்கிறான். ஏய், நீ காட்டுறா. என்ன இது? இட்லி சட்னி சாம்பார் சார். நிறைய கலர் இருக்கு. மஞ்சளா இருக்கிறது சாம்பார் சார், பச்சை இருக்கிறது புதினா சட்னி சார், சிவப்பா இருக்கிறது கார சட்னி சார். தேங்காய் சட்னி எங்கடா? இருக்கு சார், வெள்ளை பேப்பர்ல வெள்ளை சட்னி எப்படி சார் தெரியும்? பாருங்கம்மா. படா குடுமா. என்னம்மா இது? பொண்ணு சார். பொண்ணா? ஆமா மூஞ்சிய காணோம். திரும்பி நின்னுட்டு இருக்கு சார். பாருங்கடா, மூஞ்சிய காணோம், திரும்பி நிக்குதான். பிடி, நீ குடுமா. என்னம்மா இது? சன்ஃப்ளவர் சார். சன்ஃப்ளவரா? சன்ஃப்ளவர் இப்படிதான் இருக்குமாண்டா. சார், என்னாச்சு சார்? ஸ்கூலுக்கு வந்த கொஞ்சம் பசங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமில்ல ஸ்டாலின், நம்ம லேப் பக்கற ஓட் பில்டிங் இருக்குல்ல, அதுல இருந்து 2 ஓடு விழுந்துருச்சு. பசங்க எல்லாம் கூரை விழ போகுதுன்னு பயந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான் சார். என்ன சார், ஓடு விழுந்தது சாதாரணமான விஷயமா சொல்றீங்க? பசங்க தலையில விழுந்திருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? என்ன மண்டை உடையும், அவ்வளவுதான். சார், இதுக்கு இமீடியட்டா ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். பண்ணியாச்சுப்பா, உடனடியா 2 ஓடு வாங்கி fill up the blanks பண்ணியாச்சு. சார், அது இல்ல சார், ஸ்கூல் கட்டடம் பழசாயிருச்சு. அதை உடனே மாத்தலண்டா பெருசா ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை சார். கட்டு, தாராளமா பில்டிங் கட்டு, நாங்களா வேணான்றோம். சார், என்ன சார் என்ன பார்த்து கையை காட்டுறீங்க? ஸ்டாலின், மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுல அவ்வளவு உடன்பாடு இல்லப்பா. ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? பில்டிங் கட்ட ஸ்கூல்ல ஃபண்ட் கிடையாது, அதான் போயிடுச்சே. அதுக்காக இப்படி பழைய பில்டிங்ல கிளாஸ் நடத்துறது தப்பு இல்லையா சார்? தப்புதான் சார். தப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சார், என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஸ்கூல்ல என்ன வருதோ அதை வச்சு ஸ்கூலை நடத்த சொல்றாங்க. சரிங்க சார், அப்ப பணத்துக்கு என்ன சார் பண்றது? ஒரே வழி ஃபீஸ கொஞ்சம் ஏத்துறதுதான். சார், அது எப்படி சார் முடியும்? இவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லி ரூல் இருக்கே சார். வேற ஏதாவது பேரை சொல்லி ஃபீஸ் வாங்க வேண்டியதாயா? எந்த ஸ்கூல்ல ஒழுங்கான ஃபீஸா வாங்குறாங்க? சார், தப்பு சார். யோ, சரி தப்புன்னு பார்த்தா ஸ்கூலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதாயா? சார், என்ன சார் அலன் சார் இப்படி சொல்றாரு? யோ, ஹோட்டல் சினிமான்னு போனா எவ்வளவு செலவு பண்றாங்க, ஃபீஸ கட்ட மாட்டாங்களா? சார், நம்ம ஸ்கூல்ல கட்ட மாட்டாங்க சார். எவ்வளவோ கஷ்டப்படுற குடும்பத்து பசங்க தான் சார் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஃபீஸை ஜாஸ்தி பண்ணா
அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் சார். ஏயா எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசுவே நீ. அழகா அழகா கோவப்படாதய்யா. ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்னைய அர்த்தம்? பின்ன என்ன சார், எது சொன்னாலும் ஒரு ரொல்ல சொல்லிக்கிட்டு சார், எந்த நாட்டுல மருத்துவமும் படிப்பும் பெரிய வியாபாரமா இருக்கோ அந்த நாடு உருப்படவே உருப்படாது சார். என்ன ஸ்டாலின் இப்படி சொல்ற? சார், டாடா பிர்லாவுக்கு கிடைக்கிற படிப்பு சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கணும் சார். அதே மாதிரி ஒருத்தனுக்கு உடம்பு முடியலண்டா 10 பணக்காரனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குதோ அதே ட்ரீட்மெண்ட் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் கிடைக்கணும் சார். வேற எதுவுமே இல்லை சார். இது 2 மட்டும் இருந்தா போதும். அதான் சார் பெரிய சொர்க்கம். ஓடு விழுந்துருச்சுன்னு சொன்னா கல்வி மருத்துவம்னு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு சுப்பு, கிளாஸ்ல பாடம் எடுக்கிறது கல்வி, ஓடு தலையில விழுந்து அடிபட்டா தேவைப்படுறது மருத்துவம். ஸ்டாலின் பாயிண்டா தானே பேசுறாரு. இங்க பாருங்க, ஒழுங்கா ஏதாவது ஒரு பேர்ல ஃபீஸ வாங்குற வழிய பாருங்க, இல்லன்னா கஷ்டம்தான். நம்ம யோசிப்போம். சீக்கிரமா யோசிங்க. நம்ம ஊர்ல அண்ணாச்சி புதுசா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கட்ட போறா, தெரியும்ல? யோ, அவ்வளவு சீக்கிரம் முடியாதியா, வருஷ கணக்கா ஆகும்யா. யார் சொன்னது? அண்ணாச்சி ஒரு கல்யாண மண்டபமும் ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டுறாருல்ல, அது கல்யாண மண்டபமும் ஹாஸ்பிட்டலும் கிடையாது, ஸ்கூல் தான். யோ, என்னைய சொல்ற? இங்க பாருங்க, நீங்க ஒரு 100 ரூபாய் ஃபீஸ் ஏத்துனா எவனும் தர மாட்டாங்க. ஆனா அங்க அண்ணாச்சி பிள்ளைகளுக்கு ஒரு டைய கட்டி விட்டு சூவைய மாட்டி விட்டா அவன் கடனை உடனே வாங்கி உடனே ஃபீஸ கட்டிடுவாங்க. ஒழுங்கா பில்டிங்க கட்டி பெயிண்ட் அடிக்கிற வழிய பாருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அங்க ஓடி போயிடுவாங்க அவ்வளவு பேரும். சார், நான் அதை பண்ண வேணாம்னு சொல்லல சார். பசங்க கிட்ட பணம் வாங்குறதா தப்புன்னு சொல்ல வரேன். அப்ப வேற வழி நீ தரியா உன் பாக்கெட்ல இருந்து? எவனாவது ஒருத்தன் இந்த ஸ்கூல்ல இருந்து பெருசா வந்துட்டா போதும், நம்ம ஸ்கூல் வெளிச்சத்துக்கு வந்துரும். இன்னார் படிச்ச இந்த ஸ்கூலு இப்படி இருக்காமேன்னு வெளியே தெரிஞ்சிட்டா அப்புறம் பணமா கொண்டு வந்து கொட்டுவாங்க ஐயா. கொக்கு தலையில பெண்ண வைக்கிற இதெல்லாம் வேலைக்காவது சார். இல்ல சார், இது கண்டிப்பா நடக்கும். நம்ம ஸ்கூல் பையனா வேண்டு அண்ணாந்து பாக்குற மாதிரி சில வேற என்னால ரெடி பண்ண முடியும் சார். ஸ்டாலின், இத மறந்துடாதீங்க. அதே சமயத்துல சின்ன சின்னதா பணம் வர்றதுக்கு சில யோசனைகள் இருக்கு. டீச்சர்ஸ் மீட்டிங்ல அதை பத்தி பேசலாம். சரிங்க சார். என்ன அழகா, ஓகே தானே? என்னமோ பண்ணுங்க சார். வரேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். நம்ம பாடம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல? எஸ் சார். அதனால இன்னைக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? எஸ் சார். சயின்ஸ்ல ஒரு சாப்டர் இன்னைக்கு முடிக்கிறோம். எஸ் சார். எல்லார்கிட்டயும் சயின்ஸ் புக் இருக்குல்ல? யாரும் எடை கடைக்கு போட்டுருலையா? எல்லாரும் புக் எடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பொருட்கள் மற்றும் அதன் தன்மைகள். எதுக்கு சார், வெற்றிகரமா டைட்டில சொல்லிட்டீங்க சார். ஆமா, சொல்லிட்டல்ல. சரி, பருப்பொருட்கள் இது என்னடா? இந்த உட்காருங்க. வணக்கம் சார். என்ன சார் வேணும்? யோ, ஒண்ணு இல்லையா? புக் எடுத்து நேரா வைமா, தலையில வச்சிருக்க. ஏய், கால் எடுத்து உள்ள வைடா, மேல் பட்டனை போடுறா. என்ன கிளாஸ் ஸ்டாலின் இப்போ? சயின்ஸ் சார். அறிவியல் பீரியட். அறிவியல் போர்டு எழுத முடியாது உனக்கு? என்ன வாத்தியார் நீ? அறிவியல். ஒரு வாத்தியார் இதெல்லாம் போர்டுல எழுதுற முதல்ல. என்ன ஆள் நீ? போங்க. சார், அவர் எதுக்கு சார் வந்துட்டு போறாரு? அதான் தெரியலையே. ஒருவேளை ரவுண்ட்ஸா இருக்குமா சார்? அதுக்காக நடக்கிற கிளாஸுக்குள்ளே எப்படி ரவுண்ட்ஸ் வர்றது? சரியா, அது போட்டு கிளாஸ் ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பருப்பொருட்களும் மற்றும் அதன் தன்மைகளும். ஏய், இப்படி கை தட்டினாலே சென்டிமெண்டா நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. உடனே பாடத்துக்கு போயிடலாம். சரியா? பருப்பொருட்கள்
இது என்னன்னா children. ஆ, Sit down, sit down, sit down, sit down. அப்பா என்ன வெயில் என்ன வெயில். வாட்டர் டேங்க் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. கொடுமா. தேங்க்யூ. ஸ்டாலின் நீங்க எப்போ வந்தீங்க ஸ்டாலின்? பதில காணோம். என்னப்பா எப்போ வந்தீங்கன்னு தானே கேட்டேன். என்னாச்சு எல்லாருக்கும்? ஓ ஓ நான் தான் பாதியில உள்ள வந்துட்டேனா? வெயில்ல கண்ணு தெரியலப்பா, அதான் சாரிப்பா. பரவாயில்லை சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆ, சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பொருட்கள் மற்றும் அதன் தன்மைகள். ஏய் நிறுத்துங்க, இப்ப தானே சொன்ன கை தட்டாதீங்க, ஒழுங்கா பாடத்தை கவனிங்க. பருப்பொருட்கள் வந்து சார் குட் மார்னிங் சார். ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஹவுஸ் பேர் கொடுக்கலையா, பனியன்லாம் பிரிண்ட் பண்ண போறாங்களா? என்ன சார் கொடுக்குறீங்களா இல்லையா? சார் இப்படி முறைச்சு பார்த்தா என்ன சார் அர்த்தம்? டேய் நீங்களாவது சொல்லுங்கடா பேரு நானு. ஐய ஒண்ணுமே புரியலையே சார். இந்த விளையாட்டு புதுசால இருக்கு, உங்க கதைக்கு நான் வரல, என்ன ஆள விடுங்க. நான் கலாய்க்கிறாங்க. சரி, பாடத்தை பாப்போமா? பருப்பொருட்கள் மற்றும் அதன் தன்மை. ரொம்ப கஷ்டமாப்பா. சரி கிளம்புங்க. என்னடா பைலாயிஸ்ட் எங்க போறாங்க? கை கழுவு போங்க. நம்ம மட்டும் ஏன்டா இதெல்லாம் பண்றதே இல்ல? அதான் சாப்பிட்டு கை கழுவு நல்லா ஃப்ரீயா விடு. கைபாம் ஒரு சின்ன செக்கிங் போடுவோமா? டேய் அங்களே அந்த பிரிக்க போறாங்க, கேட்டோன்னு தர போறாங்க, அதுக்கு எதுடா செக்கிங்? சும்மா தானே கைபாமே, திருட்டு மாங்க சாப்பிடுற மாதிரி திருடி சாப்பிட்டா தானே டேஸ்டா இருக்கும். டேய் குழந்தை ஆசைப்படுது. மின்னல் சார்ஜ். அது பேர் சார்ஜ் இல்ல சர்ச். ஏதோ ஒண்ணு விடு. ஏய் இது டப்பாஸ்துடா. தரடா. என்னடா இருக்கு? இட்லி வித் மிளகா பொடி. இஜெட் நெக்ஸ்ட். இந்தடா யார்ட்ட படாது? வாட்டர் டேங்க்துடா. என்ன இருக்கு? இரு பாப்போம். டைகர் ரைஸ்ரா. என்ன முட்டை? கை உள்ள விட்டு தான் பார்க்கணும். வேணா வேணா ரிஜெக்ட். டேய் இத பாருங்கடா. டேய் இது வேணடா, கேபி தர்றா, சிக்கனும் மட்டன் இருக்கும். கரெக்ட்டா எர்ரா. இந்தடா தயிர் சாதம்டா. ஓ ஜீசஸ் பரிகிட்டா. இந்தடா. ஏய் டால்டாதுடா. டேய் அது பாவண்டா, பழையதான் கொண்டு வந்திருக்கோம், ஓபன் பண்ணாத விட்டுரு. ஏன் பழையதானா சாப்பிட முடியாதா? டேய் பெரியடா. என்னடா பாக்ஸ் தக்கையா இருக்கே? சும்மா பிரி. இன்னுமே கொண்டு வரலடா. ஆமாண்டா பாவண்டா. மின்னல் முதல்ல அதை மூடு. ஆபரேஷன் அண்டர்வேர். ஏய் என்னடி சாப்பாடு ஏய் சாப்பிடலாண்டி. எனக்கு பசிக்கலப்பா. பசிக்கலையா? சாயங்காலம் பிடி பீரியட் இருக்கு, வெறும் வயித்தோட இருந்தா மயக்கம் தான் வரும். இல்லடி காலைல சாப்பிட்டது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறீ. இல்லடி வேணாம். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றா. அதாண்டி எனக்கும் தெரியல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அவ மட்டும் தனியா போய் உட்காந்து மொக்குவா. அப்படி இல்லப்பா. அப்ப ஒழுங்கு மரியாதை இங்கேயே உட்காந்து சாப்பிடு. ஏய் முடியலன்னு சொல்றால விட. பசிக்காம சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி. நான் கொஞ்ச நேரம் கிளாஸ்ல போய் ரெஸ்ட் எடுக்கவா? டால்டா எப்படி கிளாஸ்ல போய் தூங்க தானே போற, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போயேன். அது வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியலடா. எதுவா இருந்தாலும் ஓகே டால்டா, கொஞ்சம் குடு.
இல்லடா இத போய் ரேசன் அரிசியில பண்ணிருப்பாங்க, அவ்வளவா நல்லா இருக்காதுடா. பரவாயில்ல குடுடல்டா. நான் அப்புறமா பசிச்சதுன்னா நான் சாப்பிடுறேன்டா. கொஞ்சம் குடுடல்டா. ஏய் அவன் தான் கேக்குறால, கொஞ்சம் குடுத்துட்டு நீயும் சாப்பிடுறீ, வயித்த காய போடுற. அட குடுடல்டா. ஏய் முட்டடா. ஏய் இதுக்குதான் இவ்வளவு டிராமா போட்டியா? நிஜமாவே இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. நம்பிட்டோம்டி, நம்பிட்டோம். மரியாதையா எனக்கு ஒரு முட்டையை கொடு. நானும் ஒரு முட்டை எடுத்துக்கிறப்பா. ஹே அதான் டிராமா தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன எடுத்து சாப்பிடுடி. எப்படி முட்டை வந்திருக்கும்? இவனுங்க தான் வச்சிருப்பாங்களா? ஒருவேளை அம்மா வச்சிருக்குமா? இருக்காதே. ஒருவேளை இவங்க வச்சிருப்பாங்களா? இவங்க என் கூட தானே இருந்தாங்க. யார் வச்சிருப்பா? நல்லா இருக்குல்ல? டால்டா ஒன்றும் இல்லடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். என்ன அது? நோட்டீஸ் சார். என்ன நோட்டீஸ்? சர்க்குலர் சார். அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லியா? சார் இந்த குருவி ரொம்ப நேர்மையானவன் சார். சர்க்குலரை கேரி பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. மத்தபடி அதுல என்ன ஏது இருக்குதுன்னு ஒரு வரி கூட பச்சு பார்க்க மாட்டேன் சார். சரி சரி, உன்னால படிக்க முடியாது. ஏன்டா கொடுத்த சர்க்குலர் இங்கிலீஷ்ல இருக்கு அதானே? சார் யோ சரி சரி விடியா, அதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதான் நான் பார்த்தேன். இப்ப மட்டும் நீ என்ன யோக்கியனா? சார் கண்ணால பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னேன். மத்த கிளாஸ்ல நோட்டீஸ வாசிக்கும் போது காதால கேட்க மாட்டேன்னு சொன்னனா? சரி சரி, என்னன்னு சொல்லு. சார் மிட்டம் டெஸ்ட் வருது சார். அதே எப்போ வருது? ஏன் வராதா பின்ன? யோ இப்பதான் என் கோட்டை எழுதி முடிஞ்சிச்சு. எப்போ வந்துச்சு? அது எப்போ வந்துட்டு போயிடுச்சு. சரி மிட்டம் எப்ப? ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்ச மறுநாளே. இப்படி முடிச்சா என்ன அர்த்தம்? ஏயா வேண்டே ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு மறுநாள் எக்ஸாம் வைக்கிறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன நொல்லையே, என் பசங்க ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல எக்ஸாமுக்கு படிக்கிறதா? என்னமோ உங்க பசங்களை மட்டும் டெஸ்ட் வைக்கிற மாதிரி சொல்றீங்க. டெஸ்ட்னா மொத்த ஸ்கூலுக்கும் தானே? ஆனா அது 7C குறி வச்சு வைக்கிற எக்ஸாம் தானே? அது எப்படி அப்படி சொல்றீங்க? யோ அப்படி பண்ண நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஸ்கூல்னா நாளும் இருக்கும். படிக்கிறப்போ படிக்கணும், விளையாடுறப்போ விளையாடணும். ஆட்டம் பாட்டம்னா அதையும் தானே செய்யணும். அதெல்லாம் முடியாது. இல்லனா போக வேண்டியதுதான். நான் ஏன் போனேன்? எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுனா டிஸ்மிஸ் தான். பண்ணுவீங்க. ஆமா பண்ணுவோம் தான். யோ ஸ்போர்ட்ஸ் டேக்கு மறுநாள் எக்ஸாம் வச்சா எழுத முடியாது. அப்போ ஃபெயில் ஆகுங்க. நாங்க ஏன் ஃபெயில் ஆகணும்? எக்ஸாமை மாத்தி வைங்க. முடியாதுன்னா என்னம்மா பண்ணுவ? யோ ஏன் முடியாது? அப்படிதான் வைப்போம். பார் ஒண்ணு உன் பசங்களை படிக்க சொல்லு, இல்ல விளையாட சொல்லு. முடியாதுன்னா டைவர்ஸ் தான். டைவர்ஸா? இல்ல டிஸ்மிஸ் தான். படிவீங்களா? யா பண்ண மாட்டோமா? டிஸ்மிஸ் சொல்லி பாரு. யோ 100 வாட்டி சொல்லுவியா டிஸ்மிஸ். ஓ மூச்சு மாறல. நான் ஒண்ணும் பண்ணல சார். சும்மா விளையாட்டு தானே சார் சொன்னேன். விட்டா நிஜமாலுமே ஆச்சரியம் போல. ஏயா நீ மட்டும் ஒரு சில நடிக்கலாம், நாங்க மட்டும் நடிக்க மாட்டோமா? சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? ஏயா யாரு அந்த மாதிரி முடிவெடுத்தது? இந்த மொத்த ஸ்கூலோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் அழகன் தான் சார். இந்த ஸ்போர்ட்ஸ் டேவை விட்டுட்டு பசங்களை ஒழுங்கா படிக்க சொல்லுங்க சார். அப்ப சம்யுக்தா நன்றி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். ஏயா உனக்கு என்ன அவங்க மேல அவ்வளவு கடுப்பு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சும்மா சொல்லாத சார். எனக்கு என்னமோ புரியல சார். ஏயா அவங்க நீங்க சொல்றத கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஏட்டிக்கு போட்டியா பண்ணுங்கறாங்க. யோ 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு நல்லது பண்றது நல்ல விஷயம் தானே சார்? எனக்கு நீங்க முக்கியம் சார். ஸ்டாலின் சார் சொன்ன பசங்களா இன்னைக்கு மிஸ்னு ஓடுது. எனக்கு என்னமோ புரியல சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, என்னை விட அவ ரொம்ப நல்லவ. சமயம் வரப்போ உனக்கு அது நல்லா புரியும்.
இப்போ கூட உங்களை விட அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த பெரிய மனுஷன் யாருக்கு சார் வரும்? உண்மையை சொல்ல போனா நீங்க தான் சார் பெரிய மனுஷன். யோ போயா. எனக்கு என்னமோ அந்த அம்மாவால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது சார். முதல்ல இந்த சர்க்குலர் எடுத்துக்கிட்டு கிளம்பு. வரேன் சார். ம்